கோவில்கள் விஞ்ஞான ரீதியாக கணக்கிட்டு கட்டப்பட்ட ஆற்றல் மையங்கள். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு ஆழ்ந்த அறிவியலை இந்த கட்டிடங்களில் பதித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். கோவில்களின் ஆற்றல் மையம். ஏன் இது வித்தியாசமான இடம்? நீங்க எந்த ஒரு கோவிலுக்குள் நுழையும்போது ஒரு விசித்திரமான உணர்வு வந்திருக்கா? அது வெறும் பக்தியினால் தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. கோவில்கள் சக்தி நிறைந்த இடங்களில் கட்டப்படுகின்றன. பூமியின் காந்த ஈர்ப்பு, நீர்மூலங்கள் மற்றும் விண்மீன்களின் இயக்கங்களை வைத்து இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் கோவில்களுக்கு செல்வதன் மூலம் நம்முடைய மனநிலை, உடல் நிலை கூட நல்லபடியாக மாறும். கர்ப்பகிரகம் ஒரு சூப்பர் சார்ஜிங் ஸ்பாட். ஒரு கோவிலில் எல்லா சக்தியும் கர்ப்பகிரகத்தில் தான் குவிகிறது. இந்த இடத்தில் இருக்கும் மூலமூர்த்தி சிலைகளும் கீழே உள்ள தாமிரத்தட்டும் சேர்ந்து ஒரு சக்தி புலத்தை உருவாக்கும். அந்த ஆற்றலை நம்முடைய உடல் உறிஞ்சிக் கொள்ள கர்ப்பகிரகத்திற்குள் குறைந்த ஒளியிலும் அமைதியிலும் உள்ளே சென்று சில நொடிகள் நின்றால் மட்டும் போதும். கோபுரம் வானத்தில் இருந்து சக்தியை ஈர்க்கும் அற்புதம். கோபுரம் ஏன் இந்த அளவுக்கு உயரமாக இருக்க வேண்டும்? வெறும் அழகுக்காக இல்ல. இது விண்வெளியில் உள்ள சக்திகளை ஈர்த்து கோவிலுக்குள் கொண்டுவர ஒரு வழிமுறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கோபுரம் அருகில் நின்றாலே உங்களுக்கு ஒருவிதமான நேர்மறை சக்தி ஊற்றுப் பெறும் உணர்வு வரும். இதை நீங்க நேரில் சென்று உணரலாம். கோவில் மணி. ஏன் அதை அடிக்கிறோம்? நீங்க கோவிலுக்கு போனா உள்ள போறதுக்கு முன் ஒரு மணி அடிக்கிறீங்களா? இந்த ஒலி ஏன் முக்கியம் தெரியுமா? கோவில் மணிகள் ஒரு குறிப்பிட்ட உலோகக் கலவையால் செய்யப்படும். இந்த ஒலி நம்முடைய மூளையின் இரு பாகங்களையும் செயல்படுத்தி ஒரு மையக்கூட்ட நிலையை உருவாக்கும். இதுவே மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒருமைப்பாட்டை கூட்டவும் உதவுகிறது. பிரதக்ஷிணம் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு சக்தி வழி. கர்ப்பகிரகத்தை சுற்றி வலம் வருவதால் என்ன பலன்? இதை பிரதக்ஷிணம் என்பார்கள். கோவிலின் ஆற்றல் புலத்துடனே நம்முடைய உடல் ஒத்திசைக்கப்படுகிறது. அதனால்தான் கால்குவை திசையில தான் சுற்றணும்னு சொல்றாங்க. உடலில் ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. இது எந்த பெரிய விஞ்ஞானம் இல்லாமே நாம உணர முடியும். அபிஷேகத்தின் அறிவியல், நீரின் நினைவாற்றல், சிவலிங்கத்துக்கு பால், தேன், நீர் ஊற்றுறது எல்லாமே ஒரு பெரிய ஆன்மீக சம்பிரதாயம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஆனா அதுக்கு பின்னாடி விஞ்ஞானமும் இருக்கு. நீர் என்பது அதற்கு கொடுக்கப்பட்ட அதிர்வுகளை பதிந்து வைத்துக் கொள்ளும். இதை ஆங்கிலத்தில் வாட்டர் மெமரி என்பார்கள். அதனால்தான் அபிஷேக நீர் நேர்மறை சக்தியை கொண்டிருக்கும். இந்த விஷயத்தை சமீபத்திய அறிவியல் ஆய்வுகளும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. கோவிலின் ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய உடலின் முக்கிய உறுப்புகளுடன் தொடர்புடையது. கர்ப்பகிரகம், தலைமண்டபம், இதயம், கோபுரம், கிரந்தி சக்ரா, கிரவுன் சக்ரா. இதனால் கோவிலுக்குள் நுழையும் போது நம் உடலின் சக்தி நிலைகள், அதாவது எனர்ஜி லெவல்ஸ் மாற்றமடைகின்றன. பஞ்சபூத ஸ்தலங்கள் 5 சக்தி மையங்கள். இந்த உலகம் 5 முக்கிய மூலப்பொருட்களால் ஆனது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மூலப்பொருளுக்கும் ஒரு கோவிலை அமைத்திருக்கிறாங்க. பூமி, காஞ்சிபுரம் நீர், திருவானைக்காவல் நெருப்பு, திருவண்ணாமலை காற்று, காளஹஸ்தி ஆகாயம், சிற்றம்பலம். இந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவதால் நம்முடைய உடலின் சக்தி நிலை சமநிலைப்படுத்தப்படும். கோவில் பிரசாதம் உணவின் அதிர்வியல் மாற்றம். நீங்க கோவிலில் பிரசாதம் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு விதமான திருப்தி உணர்ந்திருக்கீங்களா? இது ஏனென்றால் கோவிலில் தயாரிக்கப்படும் உணவு மந்திரங்களால் பரிசுத்தம் செய்யப்பட்டதால் அதன் அதிர்வியல் நிலை, அதாவது வைப்ரேஷனல் எனர்ஜி உயரும். இது உணவை ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக மாற்றிவிடும். கோவில்கள் அண்ட் விண்வெளியியல் கணக்கீடுகள். நம்முடைய முன்னோர்கள் விண்வெளியியல், அதாவது அஸ்ட்ரானமி அறிவில் வல்லவர்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பிருகதேஸ்வரர் கோவில். மதிய வேளையில் அதன் கோபுரத்துக்கு நிழல் கிடையாது. இதுபோன்று பல கோவில்கள் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கங்களைப் பொறுத்து கட்டப்பட்டுள்ளன. இது ஒரு சாதாரண விஷயமா? முடிவுரை: ஆன்மீகம் என் அறிவியல் இணைப்பு. இந்திய கோவில்கள் வெறும் வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, அவை ஒரு ஆற்றல் மையங்கள், அறிவியல் அற்புதங்கள். கோவில்களுக்கு சென்று வழிபடும்போது நம்முடைய உடல், மனம், ஆன்மா மூன்றுமே மாற்றம் அடைகிறது. இந்த மறைக்கப்பட்ட அறிவியல் பற்றிய உங்கள் கருத்துகள் என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிருங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.